வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு தக்க ஸ்டோரிஸ் அஃபிஷியல். நம்ம தக்க ஸ்டோரிஸ் அஃபிஷியல் மாதிரி தக்க கவிதை அஃபிஷியல்னு ஒரு பேஜ் வச்சுருக்கோம். அதுக்குமே உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு என்றைக்குமே உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். தக்க கவிதை அஃபிஷியலில் நிறைய மோட்டிவேஷ்னல் தாட்ஸும் மோட்டிவேஷ்னல் கவிதைகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். தக்க கவிதை அஃபிஷியலுக்கும் 2 பேஜுக்குமே உங்களோட சப்போர்ட்டை திறந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை பேர் என்ன அப்படின்னா, அச்சத்தில் கனவு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோயின் பேர் அருணிகா. ரொம்பவுமே நல்ல பொண்ணு. என்றைக்குமே படித்து டாப்பராக இருக்கணும், என்றைக்குமே ரொம்பவே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பொண்ணு. என்றைக்குமே படிச்சுட்டே இருப்பாள். நல்லா படித்து டாப்பராகவும் இருக்கா. ஸ்கூலில் அவள் தான் ஃபஸ்ட் ரேங்க். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம ஹீரோ பேர் தரன். ரொம்பவே நல்ல பையன். ஆனால் என்றைக்குமே படிக்கணும், ஆனால் ஆவரேஜாக தான் மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்க பையன். சரி, இப்போ நம்ம அப்படியே கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா, நம்ம அருணிகாவோட அக்கா வெரோனிகா ரொம்பவுமே நல்ல அக்கா. அதாவது என்றைக்குமே தங்கச்சி கூட சண்டை போடக்கூடாது, எப்போதுமே ஹாப்பியாக அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கேரிங்காக உள்ளவங்க. அவங்க இப்போ ட்ரேடிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருக்குமே நம்ம பொண்ணு வெரோனிகாவுக்கு, பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும், கூடிய சீக்கிரத்தில் அவளை நல்லா பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசையோடு இருக்கவங்க. அதேமாதிரி அதுக்கு தகுந்தாப்புலே ஒரு நல்லா ஜாம்னு ஒரு கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ளை பேர் தர்மா. என்றைக்குமே ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிறாரு. என்றைக்குமே அவரை கைவிட்டுல. நல்லா அப்படியே போயிட்டுருக்கையில் ஒரு சீக்வன்ஸில் இவங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து குழந்தையும் பிறக்குது. குழந்தை பேர் வர்ஷா. ரொம்பவுமே நல்ல பொண்ணு. அந்த குழந்தை பிறந்து அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டாந்து வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம வெரோனிகா தான் அப்படியே வாங்கி கையிலேருந்து பார்க்குறா. அப்படியே வந்து காலிங் பெல் யாரை தொட்ட இவ போய் திறந்து பார்க்க ஒரு டெட் பாடி அப்படியே ஆம்புலன்ஸ்லேருந்து வந்து இறங்குது. இது என்னது அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கையில் அப்படியே அந்த ஃபேமிலியும் வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில், என்னவா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் கேட்கையில் இவங்க யாருமே எதுவுமே பதில் சொல்ல நினைக்கிறாங்க. மறுபடியும் கேட்டுட்ருக்கா. திகச்சு போய் அப்படி நிற்கையில் எதுவுமே சொல்ல முடியலை யாராலும். இவ அப்படியே புரிஞ்சுக்கிறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் கேட்கலையும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே சொல்லாமல் இருக்கணும் புரிஞ்சுக்கிறா. ஆக வேண்டிய காரியங்களை பார்த்துட்டு அப்படியே 5.5 வருஷமும் ஓடிடுது. இப்படியே வருஷங்கள் ஆகிட்டு இருக்க 6 வருஷம் ஆகுது. இப்படி வருஷங்கள் ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. தரனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. பேர் நம்ம ஹீரோயின், அதாவது ஹீரோயினோட தங்கச்சியோட பேர் ஞாபகமாக வெரோனிகான்னு இந்த பொண்ணுக்கு வைக்கிறாங்க. 2 பேருக்கும் 8 வயசு டிஃப்ரென்ஸ் இல்லையா. ரொம்பவுமே சாந்தமாக 2 பேரையும் எப்படி கொண்டு போகணுமோ அந்த கரெக்டான வழியில் கொண்டு போயிட்டுருக்கா. அப்படி இருக்க இடத்துல வெரோனிகாவுக்கு தரனுக்கு ஒரு சண்டை நடந்துருக்கு. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஆனால் காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தால் 2 பேருமே ஒரு நல்ல லெவலில் போயிருக்கலாம். 2 பேருமே அப்படி போகாத காரணத்தினால வெரோனிகா கோச்சிக்கிட்டு வெளியே கிளம்பிடுறா. இப்படியே போயிட்டுருக்க அம்மா எங்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா எங்கேப்பான்னு 2 குழந்தைங்களை கேட்க ஹீரோவும் போய் தேடுறான். ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு ஒன்றுமே கிடைக்காதனால இப்படியே வெரோனிகா கிடைக்காம போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பதட்டப்படுறான். ஒரு 5 வருஷத்துக்கு கழித்து திரும்பி வீட்டுக்கு வர்றான். ரொம்பவுமே ஆச்சரியத்தோட 2 பிள்ளைங்களும் ஓடி போய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஆசையை கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு திறனால எதுவுமே சொல்ல முடியலை. என்னம்மா இதனால எங்கே இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே நம்ம வர்ஷாவை யாரோ எழுப்புற மாதிரி இருக்குது. வர்ஷா எந்திரி வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எழுப்புற மாதிரி இருக்குது. அவனும் திக்க முழுக்கி அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்த்தா வெரோனிகாவும் அருணிகாவும் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கல. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனவில் நடந்தது எல்லாத்துலேயும் சொல்கிறா. உனக்கு தினம் இப்படி தானே கனவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்க. என்னால் அது கனவு மாதிரி பார்க்க முடியல, இது ஒரு இயலாக நடக்கிற மாதிரி தினம் செத்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவள் பேசிக்கிட்டு இருக்க இவங்க எல்லாமே சிரிச்சிட்டு ஒன்றுமே சொல்ல முடியலை இவங்களால. அப்படியே அந்த கனவு முடிய பாட்டுக்கு கட்டிலேருந்து சோகமாக எந்திரிச்சு வந்து ஜன்னல் ஓரத்தில் நிற்கிறா. இப்படி அந்த கதையை முடிச்சுக்கலாம். நம்ம இந்த கதை பேர் தான் அச்சத்தில் கனவு. தினம் இப்படி கனவில் உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம வர்ஷாவோட கனவு இன்றைக்கி முடிஞ்சு போயிடுது. இன்றைக்காச்சும் நாள் நல்லா இருக்கணும், நாளைக்கு இந்த மாதிரி கனவு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த நாளை அப்படியே தொடங்குறா. இப்படியே ஒவ்வொரு நாளும் தினம் இப்படி ஏன் கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த கதையை எப்படி முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மற்றும் நன்றி தமிழ் மக்களே.